ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யுனிசெட்டிஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா எஸ்ஐஆர் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த எஸ்ஐஆரில் ஒரு சில கேள்விகள் இருக்குது. அதை எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும், என்ன டேட்டுக்குள்ளே கொடுக்கணும், சப்போஸ் கொடுக்காம விட்டால் என்ன ஆகும், கடைசி நாள் என்ன, எப்போ ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் வரும், இப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கலாங்க. எல்லாத்துக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலுடைய நம்பகத்தன்மையையும் அக்யூரஸியும் உறுதி செய்வதற்கு இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கியிருக்கிறாங்கங்க. இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்ல இருந்து இந்த கரெக்ஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே வீட்டில எல்லாம் பிஎல்ஓஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. அதற்கப்புறம் நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு சிறப்பு முகாம்களாக சனி ஞாயிறு, இப்போது நான் பேசிட்டு இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில எல்லா பூத்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிறப்பு பணிகளுக்கு நிறைய மக்களுக்கு கைட் பண்ணுறதுக்கும் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி பிஎல்ஓஸ் கிட்ட சப்மிட் பண்ணுறதுக்கும் நிறைய முகாம்கள்லாம் போயிட்டுருக்கு. இதை பற்றின விவரங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு ஒரு கேள்விகளாகவும் இருக்குங்க. அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த சிறப்பு திருத்தம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும் இல்லைங்களா? வாக்காளர் பட்டியலில் தயாரிக்கும் போது இந்திய தேர்தல் ஆணையம் சட்டப்பூர்வ அதிகாரம் பார்த்தீங்கன்னா அதில் திருத்தம் பண்ணுறதுக்கு, இல்லை புதுசாக அப்டேஷன்ஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குங்க. வாக்காளர் பட்டியலுடைய நம்பகத்தன்மையும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னதாகவும் தேவைப்படும் போதெல்லாம் ஆணையம் அந்த திருத்த பணிகளை மேற்கொள்ளுவாங்கங்க. அடிக்கடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருந்திருப்பாங்க. இறந்தவங்களுடைய வாக்குகள் இன்னும் பெயர் நீக்காமல் அப்படியே இருந்திருக்கும். இந்த சிறப்பு தீவிர திருத்தம் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் வந்துட்டுருக்கு. தகுதியான யாரும் விடுபடாமல் இருக்கவும், தகுதி இல்லாதவர்கள் பட்டியலில் பேரை ரிமூவ் பண்ணுறதுக்கும் தான் இதனோட சிறப்பு முக்கிய நோக்கமாக இதை கொண்டு வந்திருக்கிறாங்கங்க. மெயினாக இந்த எஸ்ஐஆரில் எப்போத்துக்குள்ளே இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி தரணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாங்க. இந்த செயல்பாடு டோட்டல் லிமிட்ஸே நவம்பர் அப்படிங்கிறதுலேருந்து பிப்ரவரி 7 வரைக்கும் தாங்க. நவம்பர் 4ஆம் தேதி இந்த எஸ்ஐஆருக்கான ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடவும் கவர்மெண்ட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்ஐஆருடைய என்னென்ன கட்டங்கள், என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் தாண்டி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடுதோறும் கணக்கெடுப்பு டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் இதை பண்ணுவாங்கங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடுவாங்க. விண்ணப்பங்கள் மற்றும் ஆட்சேபனைக்கு யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்க சமர்ப்பிப்பதற்கான காலமும் டிசம்பர் 9 முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இந்த வெளியிடுதல், விசாரணை மற்றும் சரிபார்த்தல் எல்லாமே டிசம்பர் 9 முதல் ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ள இஆர்ஓஸ் மூலமாக கணக்கெடுக்க படிவங்கள் மீதான முடிவுகளும், விண்ணப்பங்கள் மற்றும் ஏதாவது அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்கிறாங்கன்னா அதை எல்லாத்தையுமே தீர்வு இந்த பர்டிகுலர் டேக்குள்ளே கிளியர் பண்ணிடுவாங்க. அடுத்தது இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 7, 2026 அன்னைக்கு வெளியிடுவதாக கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்கங்க. மெயினாக இந்த கணக்கெடுக்க படிவங்களை விநியோகிக்கும் நடைமுறை யார் உங்களுக்கு இந்த ஃபார்மை எஸ்ஐஆர் ஃபார்மை கொடுப்பாங்க, எப்படி நீங்கள் அதை திருப்பி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வாக்குச்சாவடி அலுவலர்கள் பிஎல்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே ஏற்கனவே உள்ள வாக்காளர்களுக்கு 2 காப்பி இதை தருவாங்க, அச்சிடப்பட்ட காப்பியாக. அதில் ஒன்று எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா ஃபார்முக்கு பின்னாடியுமே இருக்கும். வாக்காளர் படிவத்தில் தேவையான விவரங்களை பூர்த்தி செஞ்சுட்டு அடுத்த வருகை பிடிஓ எப்போ வராங்களோ அந்த பிடிஓ பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு பிஎல்ஓ மறுபடியும் அந்த சாவடி நிலை அலுவலர் வருவாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபார்மை கொடுக்கணும். மற்றொன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரசீதாக உங்களுக்கு கொடுப்பாங்க. மெயின் உங்களுக்கு 2 ஃபார்மாக கொடுக்குறது எதுக்குன்னா 2 காப்பி நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று பிஎல்ஓ கிட்டேயே நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுவீங்க. இன்னொன்று அக்னாலஜ்மெண்ட் மாதிரி நீங்கள் என்ன ஃபில் பண்ணிடுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிறதுக்காக அக்னாலஜ்மெண்ட் மாதிரி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. வாக்காளர்கள் ஆன்லைன்லேயும் கணக்கெடுக்க படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான வசதி voters.tca.gov.in அப்படிங்கிற முகவரியிலும் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மெயினாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுல எஸ்ஐஆர் இதே மாதிரி இப்போது நடந்துட்டு இருக்கிற மாதிரி 2002, 2005 வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய விவரங்களை ஆன்லைனில் தேடுவதற்கு வசதி கவர்மெண்ட்டில் இப்போ பண்ணி கொடுத்துருக்குறாங்கங்க. இதை பற்றின கூட தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருந்தோம். அந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்களுடைய கரெக்டான தொகுதி என்ன, எந்த இடத்துல வாக்குச்சாவடியில் நீங்கள் வாக்களிக்கிறீங்கிறத போட்டுட்டு தமிழில் நேம் நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். தமிழில் நீங்கள் இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்கனாலும் அது தமிழில் விழுந்துடும். இல்லாட்டி தமிழில் ஏதாவது கீபேட் யூஸ் பண்ணுறீங்கனாலும் மொபைல்லே கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர், உங்களுடைய அப்பா பேர் இல்லாட்டி அம்மா பெயரை கரெக்டாக கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே உங்களுடைய ஒருவேளை உங்களோட பேர்லேயே 2-3 பேர் இருக்கிறாங்கனாலும் நீங்கள் ஒவ்வொன்றா வியூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பர்டிகுலராக என்ன இருக்கோ அதுலேருந்து செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ இந்த ஃபார்ம் வாங்கினவங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் யார் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுடைய பெயர் நீங்கள் 2002 ஓட்டே வாங்கலை, இல்லை ஓட்டே நீங்கள் போடாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலியில் யாராவது இந்த 2002, 2005க்குள்ள ஓட்டு பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா?
அவங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த கணக்கெடுப்பு ஃபார்ம் வந்து உங்களுக்கு கையில கிடைக்காம விட்டுருச்சு, பிடிஓ வந்தபோது நீங்க வாங்கல அப்படின்னா, கணக்கெடுப்பு ஃபார்ம வந்து வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் பிஎல்ஓ மூலமா நீங்க வந்து எப்ப வேணாலும் வாங்கிக்கலாங்க. அத பதிவிறக்கமும் செஞ்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க இல்லாத பட்சத்தில உங்க குடும்பத்தின் வயது வந்து உறுப்பினர் யாரோ ஒருத்தரிடம் இந்த ஃபார்ம குடுத்திருந்திருப்பாங்க. வாக்குச்சாவடி நிலை அலுவலர் தொலைபேசி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யாரு, கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிற விவரங்களையும், நீங்க இந்த erolls.tn.gov.in/BLO அப்படிங்கிற வெப்சைட் லிங்க்ல போயிட்டு நீங்க பிஎல்ஓ நம்பர் இருக்கும். உங்களுடைய பர்ட்டிகுலர் இடத்துக்கு யார் வந்து பிஎல்ஓ இருக்காங்களோ, அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு, நீங்க அவங்ககிட்ட அந்த ஃபார்ம்ஸ வந்து நீங்க வாங்கிக்கலாம். எல்லா வெப்சைட்க்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழ குடுக்குறேங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது இந்த ஃபார்ம நீங்க பூர்த்தி செய்ய முடியவில்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎல்ஓ உங்ககிட்ட ஃபார்ம் குடுத்தாங்க இல்லைங்களா? அவங்களே ரிட்டர்ன் திருப்பி வாங்குறதுக்கு வருவாங்க. அவங்க கிட்டயே வந்து நீங்க கைடன்ஸ் கேட்டுட்டு அவங்களே கூட அத ஃபில் பண்ணியும் குடுத்துருவாங்க. இந்த கணக்கெடுப்பு படிவத்தை விநியோகிக்கும்போது சாவடி நிலைய அலுவலர் வாக்காளருக்கு படிவத்தை பூர்த்தி செய்ய எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு சொல்லித் தருவாங்க. பின்னர் வாக்காளர் படிவத்தை பூர்த்தி செய்ய முடியாவிட்டால் பிஎல்ஓ வாக்காளரின் வீட்டிற்கு அடுத்தடுத்து வருகை தரும்போது கூட அந்த படிவத்தை வந்து ஃபில் பண்றதுக்கு கைட் பண்ணுவாங்க. நான் இப்ப ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாரி இந்த 2002, 2005ல இருக்கிற வாக்காளர் பட்டியல்ல உங்களுடைய பெயர் இருக்கா அப்படிங்கிறத அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நேம் வச்சு செக் பண்ணலாம். இல்ல உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம் வச்சு செக் பண்ணலாம். இல்ல உங்களுடைய எபிக் நம்பர் இருக்குன்னா அத வச்சு கூட செக் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இப்போ நீங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஆனா உங்களுடைய வோட்டர் ஐடி வந்து பழைய இடத்துக்கே தான் வந்திருக்கு. இந்த ஃபார்ம் வந்திருக்கு. அந்த பிஎல்ஓ தான் வச்சிருக்காங்க அப்படின்னா, இத எப்படி புதுப்பிக்கணும் அப்படின்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும் இல்லைங்களா? வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியான பிறகு முகவரி மாற்றங்கள வந்து நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கங்க. வாக்காளர் பதிவு அலுவலரிடம் படிவம் 8 அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். ஃபார்ம் 8ன்னு சொல்லுவாங்க. அதன் மூலமா நீங்க முகவரி மாற்றம் அப்படிங்கிறதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த படிவங்கள் எல்லாமே வந்து டிசம்பர் 9 2025 செவ்வாய்க்கிழமை முதல் ஜனவரி 8, 2026 வியாழக்கிழமை வரைக்கும் விண்ணப்பங்கள் இருக்கும். மற்றும் உங்களுக்கு ஏதாவது வந்து அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, ஏதாவது இஷ்யூஸ் இருக்குனாலும் அதையும் நீங்க இந்த பர்ட்டிகுலர் டேஸ்க்குள்ள நீங்க குடுத்து உங்களுடைய மாற்றங்களை இறுதி பட்டியல் வெளியிடுறதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்க இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல உங்களுடைய பெயர்லாம் எப்படி இருக்கு, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமான்னு பார்த்துட்டு, அதற்கப்புறமா நீங்க இந்த பர்ட்டிகுலர் டேஸ்ல சேஞ்சஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் பிஎல்ஓ கிட்ட நீங்க இந்த ஃபார்ம் உங்ககிட்ட குடுத்துட்டாங்க. நீங்க ஃபில்லும் பண்ணிட்டீங்க. ஆனா பிஎல்ஓ மறுபடியும் திருப்பி வாங்க வரும்போது, நீங்க அங்க இல்லாம போயிட்டீங்க. அத சமர்ப்பிக்க முடியாம போயிடுச்சு. இப்படின்னு ஒரு சில கேள்விகள் நெறைய பேருக்கு இருக்கலாங்க. கணக்கெடுப்பு படிவத்தில விவரங்கள் பூர்த்தி செஞ்ச பிறகு ஒவ்வொரு வாக்காளரும் நேரில் வர முடியாவிட்டா கூட, குடும்பத்தின் வயது வந்த எந்த ஒரு உறுப்பினரும் வாக்காளர்களின் சார்பாக இந்த படிவத்தை பூர்த்தி செய்து கையொப்பமிட்டு சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. கணக்கெடுப்பு படிவத்தில் திருத்தங்கள் செய்யலாமா? அல்லது புதிய படிவத்தை பிஎல்ஓவிடமிருந்து பெறல வேண்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுல, புதிய படிவத்தை பெறுவதற்கு எந்த ஒரு விதிகளுமே இல்ல. நீங்க வேணாலும் வாங்கிக்கலாம். திருத்தங்கள் ஏதேனும் இருக்காலும் கணக்கெடுப்பு படிவத்திலேயே தெளிவாகவும், துல்லியமாகவும் எழுதி சாவடி நிலை அலுவலரிடம் சமர்ப்பிச்சுக் கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. கணக்கெடுப்பு படிவத்த சமர்ப்பிப்பதற்கு ஆதார் எண் வழங்குவது கட்டாயமா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுல இல்ல ஃபார்ம்லயே பார்த்தீங்கன்னா, ஆதார் வந்து தேவைப்படின் அப்படின்னு மட்டும் தான் போட்டிருந்திருப்பாங்க. இல்லை, அது கட்டாயம் கிடையாது. கணக்கெடுப்பு படிவத்தில ஆதார் எண் வழங்குவது கட்டாயம் இல்ல தான். வாக்காளர்கள் தங்கள் விருப்பப்பட்டால் அந்த ஆதார் எண்ணை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. எனவே கணக்கெடுப்பு படிவத்தில் அச்சிடப்பட்ட புகைப்படம் தவறாக அல்லது பழையதாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கலாங்க. படிவத்தில நீங்க சமீபத்திய புகைப்படத்தோட நகல வந்து நீங்க ஒட்டணும். அதுக்கான ஸ்பேஸும் குடுத்திருந்திருப்பாங்க. அத நீங்க கரெக்ட்டா பார்த்துட்டு, இப்போ ரீசென்ட்டா எடுத்த ஃபோட்டோஸ அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிறகு, சப்போஸ் நீங்க இந்த ஃபார்ம எவ்வளோ டேஸ்க்குள்ளங்க ஃபில் பண்ணி வாங்குவாங்க? இந்த ஃபார்ம பிஎல்ஓஸ் உங்களுக்கு குடுத்திருக்கிற எஸ்ஐஆர் ஃபார்ம பிஎல்ஓஸ் எந்த தேதிக்குள்ள திருப்பி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கும். சப்போஸ் நீங்க ஃபார்ம் குடுத்து வாங்காம இருந்தாலும், பிஎல்ஓஸ் உடைய நம்பர்ஸுமே இருக்கும். உங்களுடைய மேக்ஸிமம் உங்களுடைய ஏரியாஸ்ல நியர்பைல தான் இருப்பாங்க. அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு கூட நீங்க அவங்ககிட்டயே கொண்டு போய் குடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அவங்க நேர்ல உங்களுடைய ஏரியாவுக்கு வரும்போதும் குடுத்துக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட்டு, 18 வயது பூர்த்தியடைந்த புதிய வாக்காளர்கள் இப்போது வாக்காளர் பட்டியலில் தனது பெயரை சேர்த்து விண்ணப்பிக்க முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்க. ஏன்னா ரீசென்ட்டா இப்போ அவங்களுக்கு ஏஜ் வந்திருந்திருக்கும். அவங்க அப்ளை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா,
18 வயது பூர்த்தியடைந்த வாக்காளர்கள் சாவடி நிலை அலுவலரிடமிருந்து பெற்று படிவங்களை பூர்த்தி செய்து பதிவு செய்ததற்கான படிவம் 6 அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த உறுதிமொழி படிவத்துடன் சேர்ந்து பூர்த்தி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படிவங்கள் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பதிவு அலுவலரால் டிசம்பர் 9 முதல் ஜனவரி 8, 2026 வரையில் விண்ணப்பங்கள் பெறப்படும். அந்த டைமில் தான் வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து ஃபார்ம்ஸ் புதுசாக யாராவது ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணணும்னாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குனாலும் நீங்கள் வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கு முன்னாடி அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு சிலருக்கு இருந்திருக்குங்க. நான் இந்த ஆண்டு இறுதியில் 18 வயதை அடைகிறேன். சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியல் சேர்ப்பதற்கு ஜனவரி 1, 2026 அன்னைக்கு நீங்கள் 18 வயது அடைஞ்சு வாக்காளராக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு ஓட்டர் ஐடி இந்த பர்டிகுலர் இயரில் அப்ளை பண்ணலாம். ஜனவரி 1, 2026 18 வயசு கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கணும். அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 6 அப்படிங்கிறது மூலமாக இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட வாக்காளர் பதிவு அலுவலரால் செயலாக்கப்படும். நீங்கள் அவங்ககிட்ட சப்மிட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த கணக்கெடுப்பு படிவம் ஃபில் பண்ணுறதுல இல்லை வாக்காளர் விவரங்கள் பழைய எஸ்ஐஆரில் இருக்கிறத செக் பண்ணுறதுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா எங்கெங்கே போய் கேட்கறது அப்படின்னு ஒரு சில பேருக்கு கேள்வி இருக்குங்க. ஒவ்வொரு வீட்டிற்கும் வருகை தரும் சாவடி நிலை அலுவலர்கள் பிஎல்ஓஸ் கிட்டேயே நீங்கள் வந்து அதனுடைய கைடன்ஸை கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது உதவிகள் தேவைப்படுது அப்படின்னாலும் 1950 அப்படிங்கிற டால் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். அவங்களும் கைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாலும் voters.eca.gov.in என்ற இணையதளத்தில் கூட புக் ஏ கால் வித் பிஎல்ஓ அப்படிங்கிற வசதியை பயன்படுத்தி நீங்கள் அவங்க கூட பேசிக்கலாம். இந்த கணக்கெடுப்பு படிவத்தை ஆன்லைனில் பூர்த்தி செய்வதற்கான வசதிகள் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாக்காளர்கள் இந்த ஆன்லைன் கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்ய வசதியாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் voters.eca.gov.in இணையத்தில் ஒரு வசதி இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த எஸ்ஐஆர் 2002, 2005 ஆன்லைனில் எனது பெற்றோர் தாத்தா பாட்டியின் விவரங்கள் எப்படி தேடுவது அப்படின்னு சொல்லி பேர் டவுட் இருக்குங்க. எஸ்ஐஆர் 2002, 2005 உங்களோட பெற்றோர் தாத்தா பாட்டி விவரங்கள் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அதிகாரப்பூர்வ இணையதளத்திலேயே இருக்குது. நீங்கள் அதில் போய்ட்டு நேம் மூலமாகவோ எபிகென் மூலமாகவோ உங்களுடைய விருப்பத்தின் பேரில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாக்காளர் இல்லைன்னா அவருடைய குடும்பம் முழுவதும் வெளியூரில் இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சமர்ப்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு சில கேள்விகள் இருக்கலாம். வீடுதோறும் கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழே ஒரு வாக்காளர் அல்லது அவர்களின் குடும்பம் முழுவதும் வெளியூரில் இருந்தால் இந்திய தேர்தல் ஆணையத்தில் அதிகாரப்பூர்வ போர்ட்டலில் நீங்கள் வந்து ஆன்லைன் கணக்கெடுப்பு படிவத்தை சமர்ப்பிச்சுட்டு உங்களுடைய விருப்பத்தை பயன்படுத்தலாம். இந்த வசதி வாக்காளர்கள் தங்கள் வசிப்பிடத்தில் உடல் ரீதியாக இல்லாத போதும் இந்த செயல்முறை மூலமாக அவங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு கைடன்ஸாக இருக்கும். இந்த கணக்கெடுப்பு படிவங்கள் திரும்ப பெறாவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணியாச்சு, ஆனால் நீங்கள் அந்த அலுவலரிடம் கொடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய கொடுக்காமல் விட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த கணக்கெடுப்பு படிவங்கள் திரும்ப பெறாமல் போயிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சில பேருக்கு கேள்வி இருக்குங்க. நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்க, ஆனால் திருப்பி நீங்கள் அவங்ககிட்ட கொடுக்கல அப்படின்னா மறுபடியும் அந்த பிஎல்ஓ வந்து பார்த்தீங்கன்னா விசாரிப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற வாக்காளர்கள்கிட்ட அவங்ககிட்ட விசாரித்து காரணம் இல்லை, அவங்க இல்லாமல் இருக்கிறாங்க, இறந்துட்டாங்க, இடமாற்றம் இல்லாட்டி இது வந்து நகல் காப்பி டபுள் டைம் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அது எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஒரு வாக்காளர் அவர் எப்போது ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கலாங்க. இப்போவே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் போய்ட்டு ஜெராக்ஸ் எல்லா காப்பீஸும் ஓட்டர் ஐடி ஒரு 10 காப்பி, ஆதார் ஒரு 10 காப்பி, இந்த மாதிரி காப்பீஸ் நிறைய ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இதில் ஃபார்ம் கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்கவே வேண்டியதில்லை. உங்கள் ஒரிஜினல்ஸை மட்டும் நீங்கள் கொண்டு போய் கையில் காமிச்சிட்டு அப்போவே ஃபில் பண்ணி நீங்களே ஃபில் பண்ணி கொண்டு போனீங்கனாலும் பிரச்சனை இல்லை. இல்லை இந்த முகாம்கள் நடக்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து அந்த டேட்டாவை காமிச்சிட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதற்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் வந்து ஜெராக்ஸ் ஏதாவது ஆவணங்கள் அட்டாச் பண்ணணும்னு கிடையாதுங்க. நீங்கள் இந்த கணக்கெடுப்பின் போது வாக்காளர் எந்த ஆவணங்களையும் கொடுக்க வேண்டாம். இருந்தாலும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான பிறகு உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஏதாவது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், இல்லை வேறு அப்டேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை கொடுத்தா போதும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொன்ன இந்த தகவல்கள் எஸ்ஐஆர் சம்மந்தமான உங்களுடைய நிறைய கேள்விகளுக்கான பதில்களாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எஸ்ஐஆர் ஃபில் பண்ணுற சம்மந்தமாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.